ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கந்தமாரண்யம்ங்கிற காட்டுல உக்கிரமூர்த்தின்னு ஒரு முனிவர் இருந்தார். யாரு ஒரு சின்ன தப்பு செஞ்சாலோ அவர் அதை சகிச்சுக்கவே மாட்டாரு. உடனே அவனை சபிச்சிடுவார். இப்படித்தாங்க ஒரு தடவை சுகுணசேனன்னு ஒரு மன்னன் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக முனிவர் அவனை ராட்சசனாக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சுகுணசேனனோட ஆட்சியில மக்கள் ரொம்ப சுகமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவன் முனிவருடைய சாபத்தால ராட்சசனா மாறினதும் தான் பரிவுடனும் பாசத்துடனும் நடத்திய மக்களை எல்லாம் துன்புறுத்த தொடங்கினான். இதை பார்த்த சுகுணசேனனோட மந்திரியான சதுரநாதன் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் உக்கிரமூர்த்தியோட சாபந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். மந்திரி சதுரசேனன் என்ன பண்ணுனானா மக்களோட நலனை கருத்துல கொண்டு உக்கிரமூர்த்தி முனிவர் வாழற காட்டுக்கு போனான். அவன் முனிவரை சந்திச்சு, சுவாமி, சுகுணசேனன் செஞ்ச சிறு தவறுக்கு நீங்க அவனை ராட்சசனா போக செஞ்சது சரின்னே வச்சுட்டா கூட அவனால இப்ப மக்கள் துன்புறுறாங்களே, அவன் செஞ்ச தவறுக்கு அப்பாவி மக்களும் தண்டனை அனுபவிக்கணுமா? மக்களோட துயர போக்க மன்னனோட சாபத்தை எப்படி விளக்குறதுன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பணிவா வேண்டுனான். அப்ப முனிவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, இதெல்லாம் அவங்களோட விதிப்படி தான் நடக்கும். மக்கள் ராட்சசனா மாறிய சுகுணசேனனால கஷ்டப்படணும் அப்படின்னு தலைவிதி இருக்கிறப்ப அதை யாரால மாற்ற முடியும்? கடவுளே சில சமயங்கள்ல ராட்சசர்கள் கேட்ட வரங்களை கொடுத்துட்டு மக்கள் துன்பப்படும்படி செய்யலையா? அந்த மாதிரி தான் என்னோட சாபமும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சதுரநாதன் சொன்னான், சுவாமி, தாங்கள் சொன்னது மாதிரியே எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இதுவரைக்கும் என்னோட நாட்டு மக்களும் மன்னனும் கஷ்டப்படணுங்கிற விதி இருந்துச்சு. அதை மாற்றணும்னு நினச்சதால தான் கடவுள் என்ன கருவியாக்கி உங்ககிட்ட இப்போ அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு மன்னனுக்கு சாப விமோச்சனம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால் மக்களும் மன்னனும் சுகப்படுவாங்க அப்படின்னு மனமுருக சொன்னான். அதை கேட்ட உக்கிரமூர்த்தியும் மகிழ்ந்து போய், அப்பனே, மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமாக நீ பணிபுரிய நினைக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட மன்னன் சாப விமோச்சனம் பெறணும்னா நீ இங்கிருந்து 100 யோஜனை தூரத்தில் இருக்கிற காளி கோவிலுக்கு போய் அந்த தேவியை வழிபட்டு தரிசித்தேன்னா தேவி உனக்கு அருள் புரிவா அப்படின்னு சொன்னார். மந்திரி சதுரநாதனும் அவரை வணங்கி விடை பெற்றுட்டு ரொம்ப சிரமப்பட்டு பயணம் செஞ்சு அந்த காளி கோவிலை அடைஞ்சான். அங்கிருந்த காளி தேவியோடைய விக்கிரகம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவன் பயப்படாம அந்த விக்கிரகத்தை வழிபட்டான். காளி தேவியோ அவனுக்கு முன்னாடி தோன்றி, மகனே, உன்னோட உயரிய நோக்கம் எனக்கு தெரியும். உன்னோட மன்னன் சாப விமோச்சனம் பெறணும்னா நீ உடனே தலைநகருக்கு திரும்பி போய் பாமர மக்களும் படித்து எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு கதையை எழுதி உன்னோட மன்னன் கேட்கிற மாதிரி படித்து காட்டணும். கதை படிக்கிறத இடையில நிறுத்திடக்கூடாது. நீ எழுதின முழு கதையையும் அவன் கேட்டதும் அவனோட ராட்சச உருவம் போய் சாதாரண மனுஷனாகிடுவா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சதுரநாதன், தாயே, நான் அரசியல், பொருளியல், வணிகம், போர்க்கலைன்னு எல்லாத்தையும் கற்றேனே ஒழிய இலக்கியத்தை படிக்கலையே, எனக்கு கதை எழுத தெரியாதேன்னு சொன்னான். தேவியோ, இங்கே பாரு, நீ உன்னால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். நீ எல்லாருக்கிட்டவும் ஏதாச்சும் ஒரு அதிசய சம்பவத்தை எப்படியெல்லாம் உன்னோட பேச்சு முறையில் விவரிப்பியோ அதையே அப்படியே எழுது. அதே கதையாகிடும். அதை நீ மன்னனுக்கும் படிச்சு காட்டு. மன்னனோட சாபம் விலகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சதுரநாதனும் காளிதேவியை வணங்கிட்டு தலைநகருக்கு திரும்பி போனான். அவன் தனக்கு தோணின விதத்தில் இஷ்டப்படி கண்ட கண்ட வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்து 1000 பக்க கதை ஒன்றை எழுதி முடித்தான். அதை எடுத்துட்டு அவன் ராட்சசனா உள்ள சுகுணசேனனை தேடி போனான். சதுரநாதனை பார்த்ததும் ராட்சச உருவத்தில் இருந்த சுகுணசேனன் அவன் மேலே பாயத் தொடங்கினான். சதுரநாதனும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் எழுதி எடுத்து வந்த கதையை உறக்க படிக்க தொடங்கினான். சதுரநாதன் கதையை படிக்க ஆரம்பித்ததுமே ராட்சசன் பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டான். சதுரநாதன் ஒவ்வொரு பக்கமாக படிச்சுட்டே இருக்க ஆடாமல் அசையாமல் ராட்சசன் அதை கேட்டுட்டு நின்னான். சதுரநாதன் கதையோட கடைசி பக்கத்தை படித்து முடித்ததும் அவனுக்கு எதிரில் ராட்சச உருவம் போய் பழைய சுகுணசேனன் நின்னான். மன்னன் முன்னை விட ரொம்ப அழகாகவும் இருந்தான். சதுரநாதன் சுகுணசேனனை அழைச்சிட்டு அரண்மனைக்கு வந்தான். மன்னன் அப்ப, மந்திரியே, நீ எழுதின கதை புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீ இன்னும் நிறைய புத்தகங்களை எழுதணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சதுரநாதன், அரசே, உங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ஏதோ ஒரு சக்தியால் உந்தப்பட்டு இப்படி ஒரு கதையை நான் எழுதிட்டேன். இனிமே என்னால் எதுவும் எழுத முடியாது.
இந்த மாதிரி கதைகள் எழுதணும்னா நீங்கள் வேற பண்டிதர்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். மன்னனும் தன்னோட தர்பாரில் இருந்த பண்டிதர்களையோ கவிஞர்களையோ அழைச்சு அவங்க கிட்ட சதுரநாதன் எழுதின கதையை காட்டி அந்த மாதிரியான படைப்புகளை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவங்க எல்லாரும் அதை படித்து பார்த்துட்டு, அரசே, இந்த மாதிரியெல்லாம் எங்களால் எழுத முடியாது. எப்பேற்பட்ட உயரிய பண்டிதர் கூட இந்த வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க மாட்டாங்க அப்படின்னு தம்மோட அருவருப்பை காட்டிகிட்டே சொன்னாங்க. இதை கேட்ட மன்னன் கோபப்பட்டு என்ன சொன்னானா, இப்படிப்பட்ட நூலை மக்கள் எல்லாரும் படிக்கணும். இதை ஆயிரக்கணக்கில் பிரதிகள் எடுத்து மக்களிடையே விநியோகிக்கிற இந்த மாதிரியான நூலை எழுதுகிறவங்களுக்கு 10,000 வராகன்கள் பரிசும் கொடுக்குற அப்படின்னு சொன்னான். மன்னன் என்ன பண்ணுனானா, சதுரநாதனோட கதையை பல பிரதிகள் எடுத்து நாடெங்கு விநியோகிச்சான். மேன்மேலும் அந்த மாதிரியான நூலை எழுதுகிறவங்களுக்கு பரிசு அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் அந்த மாதிரி எழுதி குவிக்க தொடங்கினாங்க. பண்டிதர்களோ அதை கையால் தொடக்கூட கூசுனாங்க. பாமர மக்களுக்கும் அப்பேற்பட்ட நூல்கள் தான் பிடிச்சிது. அந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்கு பணமும், அதை படித்த மக்களுக்கு அது நல்ல பொழுதுபோக்காகவும் விளங்குச்சு. இதனால் நாலாவட்டத்தில் அந்த நாட்டில் பண்டிதர்களையும் கவிஞர்களையும் ஆதரிக்கிறவங்க குறைஞ்சிட்டே போனாங்க. அதனால் அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி, இப்படி நிகழ்கிறதுக்கு காரணம் முனிவர் உக்கிரமூர்த்தி தான், அவரை கண்டு பேசி என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். அவர் முன்கோபிதான், நம்ம எல்லாம் சபிச்சாலும் சபிச்சிடுவார், அது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இப்படிப்பட்ட 3ஆம் தர இலக்கியங்களை படிக்காமலாச்சு இருப்போமே அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அவங்க சதுரநாதன் எழுதின கதையை எடுத்துகிட்டு உக்கிரமூர்த்தியை பார்க்கறதுக்காக போனாங்க. ஒரு கூட்டமே வந்ததை பார்த்துட்டு அவர் தம்மோட தியானத்திலிருந்து கலைஞ்சி எழுந்து அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு காரணத்தை கேட்டார். அவங்களோ அவங்க வந்த காரணத்தை சொல்லி சதுரநாதன் எழுதின கதையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. முனிவர் அதை படித்ததுமே அது எந்த சக்தியால் உருவானதுங்கிறத தம்மோட ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்டாரு. முனிவர் வந்தவங்களை பார்த்து, பண்டிதர்களே, நீங்கள் இங்கே வந்ததால் ரொம்ப நாளாக என் மனசில் இருந்து வந்த சந்தேகம் தீர்ந்துச்சு. நான் மோட்சம் அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமாக தவம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அப்பப்போ கோபம் வந்துடுறதுனால மோட்சம் அடைய முடியலை. என்னோட கோபத்தால் நிறைய பேரை அவங்களுடைய விதிப்படி கஷ்டங்கள் அனுபவிக்கிற விதத்தில் சாபம் கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு கோபமே வரதில்லை. இதுக்கு காரணம் இந்த நூல் தானே இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படின்னு புரியாமல் பண்டிதர்கள் விழிச்சாங்க. உக்கிரமூர்த்தி அதுக்கு, இந்த மாதிரியான நூலை படித்து ரசிப்பவன் கண்டிப்பாக ராட்சசனாக தான் இருப்பான். இதனால தான் ராட்சசனாக இருந்த மன்னன் இதை படிக்க கேட்டுட்டு இருந்தான். உங்கள் நாட்டு மக்களை இனி என்னோட சாபம் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவங்க இதை படிச்சுட்டாங்களே. அதனால் ஏன் மாதிரியான முனிவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்குனார். அங்கிருந்து ஒரு விமானம் வரதை பண்டிதர்கள் பார்த்தாங்க. அதிலிருந்து தேவதூதர்கள் உக்கிரமூர்த்தியை அழைச்சி விமானத்தில் ஏற்றிக்கிட்டாங்க. உக்கிரமூர்த்தியும், இந்த நூல் என்னுடைய விதியால் வந்துச்சு, இதில் யாரோட சக்தி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி நான் மோட்சலோகம் போகிறேன் அப்படின்னு சொன்னார். பண்டிதர்கள் வியப்பாக பார்த்து நிற்க உக்கிரமூர்த்தி ஏறி அமர்ந்த விமானம் ஆகாயத்தில் போய் மறைஞ்சுது.